அவர்களின் சுயாதீனத்துடன் அவர்கள் நடப்பதற்கான உதவியாக, அவர்களுக்கு நடக்கும் உதவியாளராக ஒரு நடைச்சட்டம் வழங்கப்படலாம். ஒரு நடைச்சட்டம் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒன்றாகும். நடைச்சட்டத்தின் முக்கியமான விஷயம் அது அந்த நபருக்கு சரியான உயரத்தில் அளவிடப்பட வேண்டும் என்பதுதான். நாம் இங்கே நடைச்சட்டத்தை பார்க்கும்போது, நடைச்சட்டத்தின் கைப்பிடியின் மேல் பகுதி கையை மடக்கும் போது உள்ள மடிப்பில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ரயன் தனது கையை தனது பக்கத்தில் வைக்கிறார். நான் அந்த மடிப்பில் இருக்கும்படி அந்த சட்டத்தை அளவிடுகிறேன். அவர் தனது கையை நடைச்சட்டத்தின் கைப்பிடியில் வைக்கும்போது அவரது முழங்கையில் சிறிய வளைவு கிடைக்கிறது. நீங்கள் அதை எனக்காக முயற்சிக்க முடியுமா ரயன்? பக்கவாதம் மீட்பு காலத்தில் நடப்பதற்கான ஆதரவை வழங்க பல்வேறு வழிகள் உள்ளன. முன்கை ஆதரவு சட்டம் அல்லது குட்டர் சட்டம் கையை ஆதரிக்கவும் நடப்பதற்கான திறனை மீட்டெடுக்கும் போது சமநிலையை உதவவும் பயன்படுத்தப்படலாம். கைகள் கைக்குறைகளில் வைக்கப்படுகின்றன, அவை சரியான உயரத்திற்கு சரி செய்யப்படுகின்றன. மேலும் சட்டம் உருளுகிறது, இது சாதாரணமான அடிகள் அமைப்பை ஊக்குவிக்க உதவுகிறது. குட்டர் சட்டத்தில் பயிற்சி செய்த பிறகு 2 இணையான கம்பிகளுக்கு இடையில் நடப்பது சாத்தியமாக இருக்கலாம். இவை ஆதரவு மற்றும் நம்பிக்கையை வழங்கும், மேலும் கடினமான நடக்கும் பணிகளுக்கு முன்னேற உதவும்.